சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கிற போது ஆளுங்கட்சி தரப்புரை அவர் இருக்கிற மற்றவர்களை எந்த அளவிற்கு தன்னுடைய வாத திறமையினால் அவர் வென்று காட்டியவர் என்பதை அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இப்ப எப்பெல்லாம் முகூர்த்த நாட்கள் வருகிறதோ அப்பெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையிலே ஒரு ட்வீட்டை ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் போடுகிறார் என்றால் அது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எதிரொலிக்கத்தக்க ஒரு வலிமை வாய்ந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவோ நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதுமையாக இந்த கலை விழாவாகவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய விழாவை நடத்துவதிலே அவர் காட்டியிருக்கக்கூடிய ஆர்வம் மிகச் சிறந்தது. இந்த பெரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து உடனிருந்து ஒத்துழைப்பை நல்கியிருக்கின்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்றத்தின் பெண்ணின பேரொழியாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களை இன்னும் பலத்த கரவொலியோடு வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்விலே பங்கேற்ற நிகழ்ச்சிக்கு சிறப்பு தேடி தந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய இனிய அண்ணன் பண்பாளர் அடக்கத்தின் உறைவிடம் தங்கம் தென்னரசு அவர்களையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றேன். அதேபோல் இந்த நிகழ்விற்கு வருகை தந்து எங்களுக்கு சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் அவர் சார்ந்திருக்கின்ற திருக்கோயில்கள் இந்த ஆட்சி வருவதற்கு முன்பு குடமுழுக்கு என்பதே காணாமல் இருந்த நிலையில் வரலாற்று சாதனையாக 240 திருக்கோயில்கள் அவர் கட்டுப்பாட்டின் கீழே இருக்கின்ற திருக்கோயிலுக்கு மாத்திரம் குடமுழுக்கை நடத்தி தந்த திராவிட மாடல் அரசினுடைய நாயகன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற தர்மபுர ஆதீனம் அவர்களையும் இன்னும் பலத்த கரவொலியோடு வருக 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 என்று அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வுக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்து உணவு திருவிழாவை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெருநகரத்துடைய மேயர் பிரியா அவர்களையும் அன்போடு வரவேற்று அதேபோல் அவருக்கு உறுதுணையாக இருந்த இந்த களப்பணியிலே உணவு திருவிழாவுக்கு உடனடி ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்ற இனிய சகோதரிகள் அன்பிற்கினிய மண்டல குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் அவர்களையும், ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களையும், மருத்துவர் பூர்ணிமா அவர்களையும், வழக்கறிஞர் தாவூத் பி அவர்களுக்கும் நிகழ்ச்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்வுக்கு இரவு பகல் பாராமல் கடுமையாக தங்களுடைய உழைப்பை நல்கியிருக்கின்ற பகுதி கழகத்துடைய ஆற்றல் வாய்ந்த செயலாளர்கள் அன்பிற்கினிய ஐசிபா முரளிதரன் அவர்களையும், அன்பிற்கினிய அருமையண்ண நாகராஜன் அவர்களையும், அன்பிற்கினிய சந்துரு அவர்களையும், அன்பிற்கினிய மகேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றி பாராட்ட கடமைப்பட்டவனாக இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்றிருக்கின்ற உழைத்து காய்ச்சலுக்கு ஆளாகி இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீதனி அவர்களையும் அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் பெயர் குறிப்பிடப்பட்டாவிட்டாலும் நிகழ்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கின்ற அன்பிற்கினிய தம்பி எம்ஜிசி பாபு அவர்களுக்கும், அன்பிற்கினிய தம்பி ராமச்சந்திரன் அவர்களுக்கும், அன்பிற்கினிய அதிபதி அவர்களுக்கும் அவருடைய சுகங்கள் எல்லாம் மறந்து இரவு பகல் பாராமல் இந்த நிகழ்ச்சிக்கு உழைத்திருக்கின்ற அதிபதி அவர்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷலாக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதோடு இணைந்து இந்த வட்டத்துடைய செயலாளர் அன்பிற்கினிய அன்பரசு அவர்களுக்கும், தம்பி தனசேகர் அவர்களுக்கும், தம்பி அசோக்குமார் அவர்களுக்கும், சித்திக் அவர்களுக்கும், மாவட்ட கழக சேர்ந்த முறையில் அன்பிற்கினிய நரேன் அவர்களுக்கும், தலைவருடைய அனைத்து பயிற்சி பள்ளிகளையும் நிர்வகித்து வருகின்ற தங்கை எலன் அவர்களுக்கும், காளிகா கற்பகாம்பாள் திருக்கோயில் சார்பில் நடைபெறுகின்ற கல்லூரியுடைய முதல்வர் என் இனிய தங்கை அவர்களுக்கும் நன்றி 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 என்று கூறிக்கொண்டு இப்பொழுது அன்பிற்கினிய அருமை ஐயா தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் இந்த மனிதநேய விழாவை முன்னிட்டு வாழ்த்துரை வழங்குவார்கள்.
எல்லாம் வல்ல செந்தமிழ் சொக்கநாத பெருமானுடைய திருவருளையும் தர்மயாதின குருமணிகளினுடைய குருவருளையும் சிந்திக்கின்றோம். மக்கள் முதல்வரின் மனிதநேய விழாவில் முதல்வரின் கலைக்களம் என்கின்ற இந்த நிகழ்வு 3 நாட்களாக மிக சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த விழாவினை ஏற்பாடு செய்து நம்முடைய முதல்வர் அவர்களால் செயல்பாபு என்று அன்போடு அழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, மாண்புமிகு கனிமொழி அம்மையார் அவர்களே, சென்னை மாநகர மேயர் அவர்களே, மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எல்லா நலன்களும் வளன்களும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். முதல்வர் அவர்கள் தொடாத துறையே இல்லை. எல்லா துறையிலேயும் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த தலைப்பே மிக அற்புதமான ஒரு தலைப்பு. நம்முடைய சேகர் பாபு அவர்கள் எதையுமே தேர்ந்தெடுத்து செய்வார்கள் என்பதற்கு கலைக்களம் என்று வைத்தது நம்முடைய முதல்வர் அவர்களுடைய தாத்தா அவர்கள் எங்களுடைய ஆதீன திருக்கோயிலிலே பணியாற்றி கொண்டிருந்த போது சாமி வீதி வலம் வந்து தட்டு சுத்துதல் என்கின்ற ஒரு மரபு இருக்கிறது. அந்த தட்டு சுத்துதலுக்கு பாடி பெண்கள் எல்லாம் அந்த வலம் வருவார்கள். வந்த பிறகுதான் சாமியை இறக்கி வைப்பார்கள். அப்போது பாட்டு தேவை என்கின்ற ஒரு நிலை வந்தபோது முத்துவேலனார் அவர்கள் பாட்டு எழுதி கொடுத்து அப்போது இசைத்தார்கள் என்று கலைஞர் அவர்கள் எங்களுடைய ஆதீன கல்லூரியினுடைய 25வது ஆண்டு விழாவில் வந்தபோது அந்த பாட்டையும் பாடி காண்பித்தார்கள். இப்போது முதல்வர் அவர்கள் பவள விழாவுக்கு வந்தபோதும் அதை எடுத்து காட்டினார்கள். அந்த அளவிற்கு முதல்வருடைய குடும்பம் எங்களுடைய ஆதீனத்தோடு 4வது தலைமுறையாக தொடர்பும், எங்கள் ஆதீனத்தினுடைய 3 குருமணிகள் அவர்களுடைய தொடர்பும் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கலை என்பது மிக சிறந்த முறையிலே ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்வார்கள். இது எங்களுடைய ஆதீனத்திலேயும் கூட கலைக்கல்லூரி வைத்திருக்கின்ற போது இசைக்கல்லூரியும் தனியாக திருக்கடவுரில் ஒரே நாளில் அமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார்கள். அதுவும் வாட்ஸ்அப்லேயே செய்தி கேட்டு உத்தரவு வாங்கி கொண்டேன். ஏன்னா நல்ல காரியங்களை உடனடியாக செயல் வேண்டும் என்று அவர்கள் சொன்னார். அப்போதான் அவருடைய வேகம் நமக்கு தெரிந்தது. அவர்கள் இங்கே குறிப்பிட்டது போன்று நமக்கு, ஏனென்றால் ஒரு கோயில் மூலமாக தான் முன்னாடி கலைகளை வளர்த்து இருக்கிறார்கள். இப்போது அருமையாக இந்த சின்ன குழந்தை திவ்யா பாடுகின்ற போதே முதலாவதாகவே வேல் என்கின்ற சொற்றொடரிலேயே பாடலை ஆரம்பித்தது. முதல்வர் அவர்கள் பதவியேற்கின்ற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவர்கள் தன்னை அழைத்து கொண்டார்கள். இப்படி ஒரு முதல்வர் 3 தலைமுறையும் பேரன் என்பதே பேரை தாங்குவது மட்டுமல்ல, அந்த பாரம்பரியத்தையும் கட்டி காப்பதுதான் பேரனுக்குரிய உரிமை என்பதை காட்டுவதன் முகமாகவே அவர்கள் இந்த கலைக்களம் என்று வைத்தார்கள். இதிலே திருவாரூரிலிருந்து தியாகராஜர் அம்பர் மாகாளம் என்கின்ற இடத்திற்கு சோமாசி மாரநாயனாருடைய யாகத்திற்கு வருகிறார். அப்பொழுது எப்படி வேண்டுமானாலும் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். சோமாசி மாரநாயனார் எப்படி வேணாலும் வாங்க, ஆனால் நீங்க வர வேண்டும் என்று சொல்கிறார். இவரை சோதிப்பதற்காக இறைவன் பறை அடித்து கொண்டு அந்த வேள்வி சாலைக்கு வருகிறான். எல்லோரும் விட்டு ஓடிவிட்டார்கள். சோமாசி நாயனார் மட்டும்தான் இவர் இறைவனாக ஏன் இருக்கக்கூடாது என்று அவர் மட்டும் இருந்தனர். ஆனால் இந்த விட்டுட்டு ஓடினவர்கள் எல்லாம் அவர்களை
நீக்கிவிட்டு இவருக்கு இறைவன் அந்த இடத்துல தான் அவர் தன்னை பறையனார் என்று அறிவித்துக் கொள்கிறார். அப்படி இந்த நிகழ்வுக்கும் முதல் நிகழ்ச்சியாகவும் பறையடித்து இந்த பெண்கள் தொடங்கியது. ஒரு வகையிலே இந்த கலையெல்லாம் எப்படி முதல்வர் அவர்கள் ரசித்து ஒவ்வொன்றாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்ற போது கலைக்களஞ்சியம் அவர்கள் ஒரு கலைக்களஞ்சியமாகவே விளங்குகிறார் என்பதற்கு இது ஒரு சான்றாக அமைந்திருக்கிறது. நம்முடைய சேகர் பாபு அவர்கள் குறிப்பிட்டது போன்று 40-50 ஆண்டு காலமாக குடமுழுக்கு விழா நடைபெறாத திருக்கோயில்களுக்கெல்லாம் முதல்வர் அவர்கள் பதவியேற்று 2-3 ஆண்டுகளில் எங்களுடைய ஆதீனத்தில் நிர்வாகத்தின் கீழ் உள்ள 27 பெருங்கோயில்கள், சிறிய கோயில்கள் எல்லாம் 240 கோயில்களும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை நடக்கின்ற கமிட்டி மீட்டிங்கிலேயே இவர்கள் சேங்ஷன் பண்ணி அதை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். அவர் திருக்குவளைக்கு கூட கேட்டார்கள், நாங்கள் ஏதேனும் கோயிலுக்கு நிதி தர வேண்டுமா என்று. நீங்கள் சேங்ஷன் பண்ணாலே போதும், நாங்கள் யாரையும் வைத்து செய்து கொள்கிறேன் என்று சொன்னேன். அப்படி அந்த நான் முதலாவதாக பதவியேற்ற போது வந்தபோது வாழ்த்திய போதும் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இந்த அரசை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு ஆன்மீக அரசு என்று அன்னைக்கு பேட்டி கொடுத்தேன். அதைத்தான் ஒவ்வொரு முறையும் நான் நினைவூட்டுவதும், இந்த அரசு ஆன்மீக அரசாகவே திகழ்வதற்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. காரணம், முன்பு சேங்ஷன் செய்ய மாட்டார்கள். சேங்ஷன் செய்தால் அவர்களுடைய நட்சத்திற்கு தக்கவாக தான் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும். அதனால் அதுக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்தது. இப்ப எப்பெல்லாம் முகூர்த்த நாட்கள் வருகிறதோ அப்பெல்லாம் கும்பாபிஷேகம் நடைபெறுகின்ற ஒரு ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் எல்லா துறையிலையும் எவ்வவர் எத்திரத்தர் அத்திரத்தராய் நின்று அவரவர்க்கு ஆவன கூறி என்று நீதிநெறி விளக்கம் கூறியதற்கு இணங்க முதல்வர் அவர்கள் எல்லா துறையிலேயும் தன்னை அர்ப்பணித்து கொண்டு வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நினைவுகளை எல்லாம் இங்கே கனவுகளை எல்லாம் நினைவுகளாகவும் நினைவுகளை எல்லாம் செயலாகவும் நம்முடைய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு செயல் வீரர் சேகர் பாபு அவர்களும் மற்றும் இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் மிக அமைதியானவர்கள். அவருடைய தந்தையாருடைய காலத்திலிருந்து அவர்கள் நம்முடைய மனத்தோடு தொடர்புடையவர்கள். அப்படி அவருடைய பண்பாடும் மிக எளிமையாக இருந்து அந்த எளிமையான வாழ்க்கை தான் மக்களை நெறிப்படுத்துகிற. இன்றைக்கு நிதியை கட்டி காப்பாற்றுவது என்பது மிக பெரிய பொறுப்பு. ஏனென்றால் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வல்லது அரசு என்பதை முதல்வர் அவர்களுடைய நோக்கத்தை அறிந்து அதை செம்மையாக செயல்படுத்துகின்றார் அமைச்சர் மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், அம்மையார் கனிமொழி அவர்களுக்கும், மேயர் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நமது வாழ்த்துக்களை கூறி, மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா மிக சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி அவர்கள் நீடினிது வாழ வேண்டும், மக்களுக்கு நல்ல தொண்டுகளை செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றனர். கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த நல்ல நிகழ்வின் தொடர்ச்சியாக இன்றைக்கு நடைபெறக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்றத்தின் உறுப்பினர் ஸ்ரீதனி அவர்களே, அனைவரையும் தன்னுடைய உள்ளார்ந்த அன்போடு வரவேற்று தலைவர் அவர்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்கள், அவர் நினைத்ததை செயலாற்றக்கூடிய செயல்திறன் மிக்கவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் தலைவர் தன் மனதிலே என்ன நினைக்கிறார் என்பதை ஊகித்தெறிந்து அவர் சொல்வதற்கு முன்பே அவர் நினைப்பதை செயலாற்றக்கூடிய
எங்கள் அமைச்சரவையில் இருந்து பெரும் பணியாற்றக்கூடிய அருமை சகோதரர், எங்களுடைய ஆற்றல் மிகுந்த அருமை அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னாலே இங்கே ஆசியுரை வழங்கியிருக்கக்கூடிய பழம்பெருமை மிக்க சைவ மடாலயங்களிலேயே தனக்கென ஒரு தனி சிறப்பினை பெற்றிருக்கக்கூடிய தருமை ஆதீனத்தினுடைய 27வது குருமகா சன்னிதானம் சீர்வளர் சீர் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர், தலைவர் கலைஞருடைய அன்பு புதல்வியார், தன்னுடைய பல்வேறு மக்கள் பணிகளுக்கு இடையிலும் நாட்டுப்புற கலைகளுக்கென்று ஒரு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று தனியாத ஆர்வத்தோடு இன்றைக்கு அகில இந்திய அளவில் அதற்கென ஒரு தனி முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய கவிஞர் நம்முடைய கனிமொழி கருணாநிதி அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்களே, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அன்பிற்குரிய அண்ணன் கலாநிதி வீராசாமி அவர்களே, சகோதரர் கிரிராஜன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோசப் சாமுவேல் அவர்களே, கவி அவர்களே, வெற்றியழகன், பரந்தாமன், விடுதலை உட்பட்டிருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய தொகுதி கழகத்தினுடைய செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல தலைவர்களே, வட்டக்கழகத்தின் செயலாளர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தின் முன்னோடிகளே, இந்த கலை நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ நம்முடைய ஆசான் அவர்களே, அன்பிற்குரிய நம்முடைய பாடகி மாலதி அவர்களே, வந்திருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, முன்னோடிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான இருகரம் குப்பிய வணக்கத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் முதல்வர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற போது அந்த நிகழ்ச்சியில் தவறாமல் இடம்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இந்த ஆண்டும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய அண்ணன் அவர்கள் நான் சற்று காலதாமதமாக வரக்கூடிய ஒரு நிலையும் அவர்கள் அன்பு கூர்ந்து பொறுத்தள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய தொகுதியிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் அங்கிருந்து நேரடியாக இங்கே ஓடோடி வருவதற்கு காரணம் சேகர் பாபு என்கின்ற அந்த ஒற்றை சொல் என்பதுதான் மிக முக்கியமான காரணம். தமிழ்நாட்டிலே கன்னியாகுமரியில் இருந்தாலும், நாகப்பட்டினத்தில் இருந்தாலும், நீலகிரியில் இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய அத்தனை உடன்பிறப்புகளையும் தன்னுடைய அன்பால் காட்டி போடக்கூடிய ஒருவர் நம்முடைய அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அவருடைய செயல்திறன் மாத்திரமல்ல, கழகத் தோழர்களிடத்திலே எந்த அளவிற்கு அவர் அன்பு காட்டி அரவணைப்பு காட்டுவாரோ, சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சியிலே இருக்கிற போது ஆளுங்கட்சி தரப்புரை அவர் இருக்கிற மற்றவர்களை எந்த அளவிற்கு தன்னுடைய வாத திறமையினால் அவர் வென்று காட்டியவர் என்பதை அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். சபையிலே எவ்வாறெல்லாம் பேசலாம், என்னென்ன விஷயங்களை பேசலாம் என்று எங்களுக்கெல்லாம் நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடிய ஒரு நல்ல சகோதரராக இருக்கக்கூடியவர். எவ்வளவோ நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதுமையாக இந்த கலை விழாவாகவும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய விழாவை நடத்துவதிலே அவர் காட்டியிருக்கக்கூடிய ஆர்வம் மிகச் சிறந்தது. அந்த விழாவிற்கு அவர் அழைத்திருக்கக்கூடியவர் இன்றைய விழாவை பொறுத்தமட்டில் தமிழுக்கென்றே தன்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதீனம் நம்முடைய தருமை ஆதீனம். அவர்கள் தமிழை வளர்த்திருக்கக்கூடிய ஆதீனம். உவே சா என்று அழைக்கப்படக்கூடிய உவே சாமிநாதர்களிலிருந்து தருமை ஆதீனத்தினுடைய கொடையையும் தருமை ஆதீனத்துடைய அந்த அரவணைப்பும் பெற்றிருக்கக்கூடிய தமிழறிஞர்கள் தமிழ்நாட்டில் ஏராளம் ஏராளம் என்று நான் சொல்லுவேன். அவர் பொதுவாக குருமகா சன்னிதானம் அவர்கள்
வெளி நிகழ்ச்சிகளுக்கு இப்படி வந்து கலந்து கொள்வதே அபூர்வமான ஒன்று. ஆனால் சன்னிதானம் அவர்கள் இன்றைக்கு தருமையிலிருந்து கிளம்பி மயிலாடுதுறையிலிருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கென்று வந்து இதை முடித்துவிட்டு மீண்டும் அவர்கள் மயிலாடுதுறை செல்கிறார் என்று சொன்னால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீதும் இந்த ஆட்சியின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அளப்பரிய அன்பிற்கு அதை சான்றாக நான் கருதுகிறேன். அதே போல கலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தமிழும் கவிதையும் தன்னுடைய இரு கண்களாக துவங்கி தன்னுடைய பயணத்தை அமைத்துக் கொண்டவர் என்றாலும் இன்றைக்கு அரசியல் வானிலும் தலைவர் கலைஞர் அவருடைய புதல்வியாக தூத்துக்குடி மக்களினுடைய மனதை தொடர்ந்து வென்று வரக்கூடியவராக இருக்கக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கலைகளுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். அவரும் வந்து இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய முதலமைச்சர் அவருடைய புகழை அவருடைய சகோதரி என்கின்ற வகையிலே அவர் நிரம்ப சொல்வதற்கு இருக்கிறது. ஆக யார் எப்படி பாராட்டினாலும் இந்த நாட்டிலே எல்லோருடைய பாராட்டுக்கும் எல்லோருடைய வாழ்த்துக்கும் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய வாழ்த்துக்கும் இன்றைக்கு ஒருவர் உரியவராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்திய திருநாட்டிலேயே இன்றைக்கு தனக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டவர். அவருடைய வாயசைவிற்கு இன்றைக்கு இந்திய திருநாடு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார் என்றால், இன்றைக்கு காலையிலே ஒரு ட்வீட்டை ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் போடுகிறார் என்றால் அது காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை எதிரொலிக்கத்தக்க ஒரு வலிமை வாய்ந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவை முழுவதும் அவர் தன் பக்கத்தில் ஈர்த்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் மாத்திரமல்ல, இந்திய திருநாட்டுக்கே இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய அவரை உங்கள் அனைவரோடு சேர்ந்து இந்த இனிய நிகழ்வில் வாழ்த்துவதில் நான் பெருமை அடைகிறேன். திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்து 90s மிட்டாய் போட்டிருக்கோம். இப்போ அமைச்சர் வந்து சேகர் பாபு வந்தாங்க. அவங்க வந்து கேட்டு போனாங்க, என்ன எப்படி இருக்குது, எப்படி போகுது அப்படின்லாம் கேட்டு விசாரிச்சாங்க. எல்லாம் நாங்கள் சாப்பிட்ட ஐட்டமாக கொண்டு வந்திருக்கீங்க, பழைய நினைவுகளை திரும்ப தந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடல் மலை கடல் திடும் அடங்கிடா, யாருக்கும் கேட்காது என் காதில் ஓலம் நிற்காது, ஊரட்டும் பார்க்காது என் உள்ள அச்சம் கேட்காது, கருகி நின்ற சாம்பல். நாங்கள் வந்து இங்கே ஃபேன்சி ஐட்டம் போட்டிருக்கோம், ஹேண்ட்மேட் ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு 3 days ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே போட்டிருக்கோம். எங்களுக்கு வந்து நல்லா போச்சு. ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்ட வந்திருக்காங்க. சார் வந்து எங்ககிட்ட எப்படி போச்சு என்ன ஏதுன்னு கேட்டாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லா ஏற்பாடும் நல்லா பண்ணிருக்காங்க. எல்லாரும் எத்தனை பேர் வந்தாங்க எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்புறம் ப்ராஃபிட் பார்த்தீங்களான்னு கேட்டாங்க. ஓகே, ஓரளவுக்கு நாங்கள் போட்டதை எடுத்துட்டோம். ஃபுல்ஃபில்லாக இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. போலீஸ் செக்யூரிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் கேட்குறப்போ என்னென்ன தேவையோ என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க இங்கே இருக்கவங்க எல்லாமே. ஆமாம், ஏன்னா வந்து டெய்லி வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக வந்துச்சு. ஒரு நாள் வந்த கஸ்டமரே ரிப்பீட்டடாக வந்தாங்க எங்களுக்கு. திரும்பி வந்து அடுத்த நாள் வந்து எங்களுக்கு அந்த ஐட்டம் எடுத்தோமே அது கொடுங்க, மறுபடியும் இருக்கா, நாங்கள் நாளைக்கு வருவோம், நீங்கள் எங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாரும். ஹாப்பியாக இருக்கு. ஓகே, அவங்களும் வந்து இன்வால்வ் பண்ணி இங்கே வந்து நம்ம சேகர் பாபு சார், மேயர் மேடம் எல்லாருமே வந்து பார்க்கையில வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ் ஆகுது. இது பேர் வந்து சவு மிட்டாய். இது பழைய காலத்துல குழந்தைகளுக்கு வந்து வாட்ச் கட்ட, மோதிரம் கட்ட, அதுகளுக்கு ஒரு ஜாலியா இருக்கலாம். எல்லாருமே பல்லுக்கு வந்து நல்ல எக்ஸசைஸ், சவக்கு சவக்கு சவக்குன்னு திங்கலாம். இப்போ வந்து இந்த மிட்டாய்க்கு வந்து இப்போ கொஞ்சம் மக்கள்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு பயங்கரமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த மிட்டாய்க்கு இப்போ கொஞ்சம் ரெலியூஷன் கம்மி தான். ஸ்டாலின் அவர்கள் வந்து பழைய காலத்து உணவுகளை வந்து
திருவிழா மாதிரி எல்லாருக்கும் பார்த்து அதனால நாங்கள் வந்து மதுரையிலேருந்து வந்தோம். தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா தனதந்தானத்தானா தந்தானத்தானா 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 தந்தானத்தானா. மலையில ராத்தி பிடிக்குது ராஜா, என் மனதுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. மலையில ராத்தி பிடிக்குது ராஜா, என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராஜா. தவுளெடுத்து தானாரி ராஜா, தன்னானா தன்னானா பாடுவே ராஜா. தவுளெடுத்து தானாரி ராஜா, தன்னானா தன்னானா பாடுவே ராஜா. குச்சிக்குள்ளே கிடந்து சனா, கோணிச்சாக்கிலே சுருண்டு சனா. பஞ்சம்பசி பார்த்த சனம், படையிருந்து பயந்த சனம். பட்டகாயம் எத்தனையோ ராஜா, அதை சொல்லி புட்டாரிடுமோ ராஜா. ஆரிடுமோ ராஜா, ஆரிடுமோ ராஜா, ஆரிடுமோ ராஜா. முதல்வரின் கலைக்களம். அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து நமது தளபதி மு.க. ஸ்டாலின் நமது முதல்வர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. முதல்வரின் கலைக்களம் என்னும் தலைப்பில் நமது கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு சேகர் பாபு அவர்கள் இந்த ப்ரோக்ராமை 3 நாள் வந்து நடத்தினார்கள். அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. மக்கள் அவர்கள் இருக்கை விட்டு எழுந்துக்கவே முடியல, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே அனைவருமே உட்கார்ந்து பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கலைகள் வந்து அழிந்து கொண்டு வருகிறது. இப்பொழுது வந்து வர சினிமாக்களில் வர பாட்டுகள் எல்லாரும் மூழ்கி போயிட்டு நம்மளோட கலை பண்பாட்டையே மறந்துடுறோம். அதனால் வந்து வெளிநாட்டவருக்கும் நான் பார்த்தேன், இங்கே வெளிநாட்டவரும் வந்து நின்று பார்த்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த குச்சி நடனம்னு சொல்லிட்டு ஒன்று ஆடினாங்க. அப்புறம் வந்து பல இந்த சலங்கள் நாளாக பார்த்ததே இல்லை. அதெல்லாம் இங்கே பார்த்து தான் நம்மளோட கலை பண்பாட்டை நாங்கள் கற்றுக்கணும். முதலமைச்சர் வந்து முதலமைச்சராகவும் இருந்து கொண்டு நமது கலை பண்பாடையும் காப்பாற்றி கொண்டு நம்மளை வழிநடத்தி செல்கிறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். நமது முதலமைச்சர் வாழ்க. ஹாப்பி பர்த்டே அப்பா, ஹாப்பி பர்த்டே அப்பா. இந்த ப்ரோக்ராமை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
செயல்பாபு அப்படின்னு தலைவரால இது பண்றாங்க. எப்படி இருக்கு அவர் இவ்வளவு ஸ்பீடா எப்படி பாக்குறீங்க? அவரு நான் வந்து டெய்லி நான் வந்து ஐடி விங்கில் இருக்கிறேன், குளத்தூர் மாவட்ட துணை வேட்பாளராக இருக்கிறேன். அவர் வந்து ரெஸ்ட் எடுத்து நான் பார்த்ததே நாங்களே ஒரு சில ப்ரோக்ராம் எங்களால் போக முடியாது. ஆனால் அவர் எப்படி காலை மாலை எப்போ பாரு நியூஸில் அவர் வந்துட்டே இருக்காரு. தலைவர் அப்புறமா நம்மளோட செயல் வீரர் சேகர் பாபு அண்ணன் அவர் அப்படி இருக்கிறதுனால தான் அவர் செயல் பாபாவே இருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். நான் இவ்வளோ ஒரு அருமையான மாவட்ட செயலாளர் எங்களுக்கு கிடைச்சது, இந்து சமய அறநிலையத்துறை கிடைச்சதுக்கு நாங்கள் பெரும் பாக்கியம் அடைஞ்சிருக்கோம். குளத்தூர் தொகுதியில் நாங்கள் வாழறதுக்கே ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் தளபதி தொகுதியில் நாங்கள் வாழறதுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கிறோம்ப்பா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த மாதிரி கலை பண்பாடோட எந்த ஒரு அரசியல் நடந்திருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கலை பண்பாடு அழிந்து போகிற பண்பாடுகளை கூட தலை தூக்கி நிமிர செய்கிறாங்களே, இதெல்லாம் எப்படி முடியும்? மக்களுக்கு பல நலத்திட்டம், மகளிர் உரிமை தொகை எல்லாமே, குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம். எங்க முதலமைச்சர் இன்னைக்கு இப்போ இங்கே இருந்தால் நாளைக்கு திருச்சியில் இருக்காரு, அங்கே இருக்கிறார். இது எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு குளத்தூரில் வந்து எவ்வளோ ஒரு ப்ரோக்ராம்ங்க, மகளிர் நலத்திட்டம் எவ்வளவோ செஞ்சு கொடுக்குறாரு. அவருக்கு எவ்வளோ ஒரு நன்றி சொன்னாலும் எங்களுக்கு பத்தாது. அண்ணன் வந்து நீண்ட நெடுங்காலம் வாழணும்னு எங்கள் சேகர் பாபா அண்ணன் நான் ரொம்ப வாழ்த்தி மகிழ்கிறேன். ரொம்ப மகிழ்கிறேன்ப்பா. நான் அவரோட தொகுதியில் இருக்கிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன். இந்த குளத்தூரில் வந்து 3 நாளாகவே திருவிழானா திருவிழா, அப்படியாப்பட்ட திருவிழா, உணவு திருவிழான்ட்டு ரொம்ப சூப்பராக நடத்தியிருக்காரு எங்கள் சேகர்பாபு அண்ணன். முதலமைச்சர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எதை பண்ணணும்னு பார்த்து மக்களுக்கு உபயோகமாகிற மாதிரி ரொம்ப அருமையாக செஞ்சு முடிச்சிருக்காரு. கனிமொழி அம்மா எல்லாரும் விஐபிஸில் கூப்பிட்டு நல்ல ஒரு கௌரவப்படுத்தி, இந்த மாதிரி ஒரு கலையெல்லாம் அழிஞ்சிட்டே வருது. ஒரு கலையும் நமக்கு தெரியாது. அதாவது நம்ம தாத்தா பாட்டிங்க இவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அந்தந்த கலை அழிஞ்சிட்டு வர கலைங்கள்லாம் கூப்பிட்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப அருமையாக இந்த கலை இந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு மக்களை உற்சாகப்படுத்தும். முதல்வரை எல்லாரும் மனமாற வாழ்த்தணுன்றதுக்காகவும் ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இந்த குளத்தூர் தொகுதியில் நாங்களும் ஒரு நிர்வாகியாகவும் இந்த குளத்தூர் தொகுதியில் நாங்கள் குடியிருக்கிறோன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பெருமையில் நாங்கள் 7 ஜென்மம் புண்ணியம் பண்ணிக்கிறோம். அப்பான்னு சொல்கிறாங்க பாருங்கள், அப்பான்னு யாரையும் சொல்ல மாட்டாங்க, போகிறவங்கிறவங்களாம் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர் மனது நெருங்கி அவ்வளோ உதவி செய்யுந்தா குழந்தைங்க அப்பா தாத்தா அண்ணா அப்படின்னு உரிமை தொகைன்றது ஒரு மாதமும் போய் நின்று பார்த்தா தெரியும். அந்த 1000 ரூபாய் வந்தால் ஜனங்க பா ஸ்டாலின் ஐயா பைசா போட்டுறாருமா, நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா, ஸ்கூலுக்கு எங்களுக்கு 1000 ரூபாய் தராருமா, காலை சிற்றுண்டி வேணாம் டிஃபன் வேணாம், நான் ஐயா ஸ்டாலின் ஐயா போடுறாரு, ஸ்டாலின் தாத்தா போடுறாரு, நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது குளத்தூரில் ஆரம்பிக்கிற மாதிரி எந்த ஒரு திட்டமும் எங்கேயுமே நடக்க முடியாது. எங்கள் மாவட்ட செயலாளர் சேகர் பாபா அண்ணா இருக்கார் பாருங்க, அப்பா எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சூப்பரான அண்ணன் கிடச்சதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியான, நாங்கள் எப்போ ஹாப்பியாக இருக்கிறோம். குளத்தூர் தொகுதியில் எங்கள் அண்ணன் எங்களை எல்லாரையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காரு. நன்றி எல்லாருக்கும், நன்றி.